ஸ்ரீ குருபியோ நமக. பெரியவா சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. திருவிளையாடல் புராணத்தில் மாமனாக வந்து வழக்கு உரைத்த படலம் தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த தங்க வந்து நைட்டு ஃபுல்லாக அந்த கோவிலில் தங்கிட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு மனசுக்குள்ள ஒரு தைரியம், கடவுள் நம்மளை காப்பாற்றுவார், சொக்கநாதன் நம்மளை கைவிட மாட்டார், அபலை பெண்ணான எனக்கு என்னுடைய உறவுகள் எனக்கு சப்போர்ட் பண்ணலை, கடவுள் இப்போ எனக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கார், கனவுல வந்து சொல்லியிருக்கார், அப்போது அதை நான் மெய்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டுக்கு போகிறான், தன்னுடைய வீட்டுக்கு போகிறான். வீட்டில் போயிட்டு குரல் கொடுக்குறான், இந்த க்ஷணம் நீங்கள் எல்லாரும் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, எல்லாம் வீட்டை விட்டு காலி பண்ணுங்க. என்னம்மா உனக்கு என்ன இவ்வளோ பேசுறதுக்கு உனக்கு தைரியம் எங்கேன்னு வந்தது? யார் கூட்டின்னு வந்திருக்க நீயே? யாரை கூட்டின்னு வந்திருக்க நீயே? நான் ராஜாவோட படையை கூட்டின்னு வந்திருக்கியா? எங்களோட சண்டை போட வந்திருக்கியா? என்ன நினச்சிட்டு இருக்க? ஒன்றும் கிடையாது, வெளியில் போ, நீ வெளில போமல்ல அப்படின்னு இவங்க எதிர்த்து ஆர்கியூமெண்ட் பண்ணுறாங்க. இவ்வளோ கொஞ்சம் தைரியமாக பேசுகிறான். இல்லை நீங்கள் எல்லாம் வாங்க, நான் இப்போ வந்து நீதிபதி கிட்டக்க, நீதி அரசர் கிட்டக்க நான் போகிறேன், நீதி கேட்டுன்னு நான் போகிறேன், வழக்கு போட போகிறேன் அவங்க மேலே. என்னது, எங்கள் மேலே வழக்கா அப்படின்னு எல்லாம் ஒரே சிரிக்கிறாங்க. ஒரு அபலை பெண்ணி உங்கள் அண்ணனை திட்டி அனுப்பிச்சுட்டு அவன் எங்கேயோ போயிட்டான், க்ஷேத்ராடம் காசி ராமேஸ்வரம்னு போயிட்டான், சப்போர்ட்டு கூட ஆள் யாரும் கிடையாது, அத்தனை பேரும் நாங்கள் இங்கே இருக்கோம், எங்கள் மேலே நீ வழக்கு போடுறியா? என்ன தைரியம் உனக்கு அப்படின்னு இவெல்லாம் அவளை எதிர்த்தா மாதிரி பேசுகிறான். இப்போ இவளுடைய குரல் உயர உயர இவளுக்கு கொஞ்சம் பயம் வந்துடுத்து. நம்ம இப்படி தனியாக நிற்கிறோமே, இப்படி தனியாக இது பண்ணுறோம். அப்போ மனசை கொஞ்சம் கொஞ்சமாக கன்சோல் பண்ணிக்கிறான். இல்லை நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன்னு இவ, சரி இந்த அபலை பெண் என்னடா பண்ண முடியும், வாங்கடா என்னதான் நடக்கிறதுன்னு பார்ப்போம், நம்ம இவன் எங்கே கூப்பிடுறா பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டுன்னு எல்லாம் போகிறாங்க. அங்கே போனால் நீதிபதிக்கு முன்னாடி உட்காந்துட்டு இந்த பெண் நிற்கிறான். என்னம்மா வழக்கு என்னம்மா? சொல்கிறான், இந்த மாதிரி எங்கள் அண்ணா என்னை ரொம்ப நன்னா பார்த்துட்டார், என்னுடைய போராத நேரம் என்னோடய வாயில் சனியன் வந்து உட்காந்துட்டு இந்த மாதிரி எங்கள் அண்ணாவையும் எங்கள் அண்ணியையும் தகாத வார்த்தைகள்லாம் பேசிட்டேன், என்னை நெருக்கதியாக விட்டுட்டு போயிட்டாங்க, இவங்கெல்லாம் என்னோடய சொத்தை அபகரிச்சுட்டு இப்போ என்ன நெருக்கதியாக, இப்போ என்னுடைய குழந்தையையும் என்னையும் இந்த மாதிரி நெருக்கதியாக நிற்க வச்சுருக்காங்க, எனக்கு நீங்கள் தான் நீதி சொல்லணும் அப்படின்னு இவ சொல்கிறான். தன் பக்கம் இருக்கிற நியாயத்தை சொல்கிறான். உடனே நீங்கள் என்ன சொல்கிறீங்கப்பா அப்படின்னு கேட்டால் அவங்கெல்லாம், இவ சொல்கிறதெல்லாம் பொய், இவளுக்கு வாய் ஃபுல்லாக பொய் தான் இவளுக்கு, அவளே சொல்கிறா பாருங்க, எங்கள் அண்ணனை திட்டேன் அப்படின்னு சொல்லிட்டுன்னு, அது மாதிரி திட்டி பொய் வழக்கு போட்டிருக்கா. இப்போது நாங்கள்லாம் அவளை நல்லபடியாக தான் பார்த்துட்டுருக்கோம், எந்த ஆதாரமும் கிடையாது அவள் சொல்கிறதுக்கு. ஸோ நீ வந்து இங்கே என்ன தைரியத்தில் அவள் வந்திருக்கான்னு எனக்கு தெரியாது, எங்களுக்கெல்லாம் தெரியாது, ஆனால் இந்த பெண்மணி வந்து ஃபுல்லாக பொய் பித்தலாட்டக்காரி, இவ பக்கம் நியாயம் கிடையாது, எங்கள் பக்கம்தான் நியாயம் இருக்குது, எங்களோட சொத்து நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம், இவ ஏதோ பண்ண வந்தால் ஏதோ வேலை செஞ்சால் வாயினால் இப்போ நாங்கள் வெளியில் அனுப்பிச்சுட்டு இருக்கோம்னு நம் உறவினர்கள் எல்லாம் ஒத்தர் மாற்றி அண்ணன் தம்பி மாமா மச்சான் எல்லாரும் இந்த மாதிரியே சொல்லிட்டு இருக்கா. இப்போ நீதிபதிக்கு ஒரே இல்லையா, சாட்சி இல்லாமல் யார் தான் என்ன பண்ண முடியும்? அப்போது அவங்கெல்லாம் சொல்கிறாங்க, இவங்க அண்ணங்காரன் சொல்கிறாளே, அண்ணனோட சொத்துன்னு, அந்த அண்ணனே எங்கே இருக்கான்னு தெரியாது, கேளுங்கோ அந்த அண்ணன் எங்கே இருக்கான்னு கேளுங்கோ இவள்கிட்ட, அண்ணன் இருக்கிற இடமே இவளுக்கு தெரியாது, அதுவே போய் அப்படின்னு இவ மேலே பழி மேலே. ஏன்னா இவ ஒருத்தி, அந்த சைடு இருக்கிறது ஒரு 10-15 பேர் உறவினர்கள், ஆண்கள் பெண்கள் எல்லாம் இருக்கா, எல்லாரும் மாற்றி சொன்னால் அப்போ என்ன ஆகும்? கேட்டுன்னு இருக்கிறவளுக்கும் என்ன தோணும்? ஆமாம்மா இவ தான் பொய் சொல்கிறா அப்படின்றத மாதிரி தோணும். அப்போது இவன் மனசுக்குள்ள, சுக்கநாதா நீ வாட்டுக்கு கனவுல வந்து சொல்லிட்டப்பா, நீ வழக்கு நான் வரேன்ல, நான் வந்து உனக்காக நான் வந்து நியாயத்தை வாங்கி தரேன் உனக்கு அப்படின்னு நீ சொல்லிட்டு நீ வாட்டுக்கு போயிட்ட. ஆனால் இப்போ என்ன நடக்க போகிறதுன்னு தெரியலையே, இந்த மாதிரி இவாளெல்லாம் இப்படி பேசுகிறாளே, நான் என்ன இப்போ பதில் சொல்ல வட்டோம்? இப்போ இவா நீதிபதியோ ப்ரூஃப் கேட்குறா, சாட்சி கேட்குறா, இது உங்கள் அண்ணனோட சொத்து தான் அப்படிங்கிறதுக்கு சாட்சி சொல்லணும். யார் சாட்சி சொல்லுவா? அண்ணனை தவிர வேறு யார் சாட்சி சொல்ல முடியும் எனக்கு சப்போர்ட்டிவா? இப்போ என்ன பண்ணுறது, எப்படி எனக்கு நியாயம் கிடைக்க போகிறதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டேன்னு இவ மனசுக்குள்ளேயே அழறான். அப்போ மறுபடியும் நீதிபதிகள் சொல்கிறா, அம்மா நீ சொல்கிற
உன்னுடைய அண்ணா தான் கொடுத்தான்னு சொல்கிற, உங்கள் அண்ணா தான் காப்பாற்றினான்னு சொல்கிற, ஸ்ரீகார எடுத்துட்டு இருக்கான்னு சொல்கிற. இப்போ அந்த அண்ணனா வர வழி, அந்த அண்ணன் வந்து இந்த சபையில் உண்மையை சொன்னான்னா ஒத்துக்கணும், உனக்கெல்லாம் வாங்கி தரோம் நாங்கள் அப்படின்னா, நான் தான் தப்பு பண்ணிட்டேனே, என்னோட வாயால் பேசி என்னோட அண்ணனை வீட்டை விட்டு வெளியில் தள்ளுற மாதிரி ஒரு சுச்சுவேஷனை க்ரியேட் பண்ணிட்டேனே, இப்போ நான் எங்கே தேடுறது அப்படின்னா பாருங்க, போய் சொல்கிறா பாருங்க இவ. ஸோ இவ போய் சொல்கிறதுலாம் போய் இந்த சொத்தெல்லாம் எங்களோடு தான். இது அவங்களுக்கு ஒரு அட்வான்டேஜாக போயிடுது. இவன் மறுபடியும் அழறான், சொக்கநாதா நான் என்ன பண்ணட்டும், நான் என்ன செய்வேன், அந்த தர்மி பொற்கிழிக்கு புலம்பினா மாதிரி இவ புலம்புறான். அப்போது இருக்கிற என்னுடைய தங்கமான என் அண்ணனையும் நான் கைவிட்டுட்டேன், அந்த அண்ணி பேர்லேயும் அபாண்டமாக பழி சுமத்திட்டேன், இப்போது நான் நெருக்கதியாக இப்படி நிற்கிறேனே, அபலை பெண்ணா இப்போ நான் நிற்கிறேனே, சொக்கநாதா நியாயம் கொடுக்குறேன்னு சொன்னியே, நான் என்ன பண்ணட்டும், இப்போ நான் அண்ணனை தேடின்னு நான் எங்கே போகட்டும் அப்படின்னு இவ புலம்புறான். ஸோ இப்போ நீதிபதிகள் கன்ஃபார்ம்டாக சொல்லிட்டான், சாட்சி வேணும், ப்ரூஃப் வேணும், அத்தன்டிக்காக வேணும், உங்கள் அண்ணனை கூட்டிகிட்டு வா, நான் தான் கொடுத்தேன்னு அவன் சொல்லட்டும், அப்போ நான் உனக்கு திருப்பி எல்லாம் வாங்கித்தேன். எங்கே தேடிட்டு போகிறது? அழறா. என்ன பண்ண முடியும் அந்த அபலை பெண்ணால்? என்ன நடந்தது நாளை தொடர்ந்து நம்ம பார்க்கலாம்.